ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய பிகினர்ஸ்க்கான நாச் காலர் நார்மலாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்காக இருந்தாலுமே பிகினர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியாக ரெண்டு ஸ்டெப்பு தாங்க நாச் காலர் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த அவுட்ஃபிட் எப்படி ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்து இருக்கிறது டஃபேட்டா ஃபேப்ரிக். இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது ஃப்ரண்ட் பார்ட். ஃப்ரண்ட்டோட லென்த் வந்து 14 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ளவுஸை நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். அண்ட் காலருக்கு கீழே இருந்து 3.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்றேன். இப்போது இங்கேருந்து 3 இன்ச்சஸ் வந்து இந்த காலரோட வித்து, அதாவது இந்த நாச் காலர் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதோட வித்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் லென்த் வைஸில். இப்போது இந்த மார்க் பண்ண அந்த 3 இன்ச் வரைக்கும் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி இதை நம்ம ஒரு அயன் பண்ணிடுறோம். ஸோ அயன் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க அந்த லென்த் லைனை இங்கே திரும்பி ஒரு வாட்டி ரீட்ரா பண்ணுறோம். நாச் வந்து எவ்வளோ தூரம் வரணுன்றதை மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு லென்த் எடுத்தீங்க இல்லையா, மேல் அங்கேருந்து ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்றோம். ஷோல்டர் வந்து 8 இன்ச் கொடுக்குறேன். ஷோல்டர் ஸ்லோப் வந்து 1 இன்ச் கொடுக்குறேன். அண்ட் இங்கேருந்து அந்த 3 இன்ச் மடித்து விட்டுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஷோல்டர் ட்ரா பண்ணுறோம். ஆர்ம் டெப்த் வந்து 7 இன்ச்சஸ் கொடுக்குறேன். இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்க. அப்பர் பாடி 9.5, எவ்வளோ அப்பர் பாடி வருதோ ஒரு 4 இன்ச் ஈஸியாக ஆட் பண்ணி டிவைடட் பை 4 பண்ணியிருக்கேன். 9.5 மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கேருந்து ஷோல்டர் டு ஏபெக்ஸ் பாயிண்ட் வந்து 10 இன்ச் கொடுத்துருக்கேன். அண்ட் அதோட அகலம் வந்து 4 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். வேஸ்ட் வந்து 7.5, 2 இன்ச் டாட் இன்டேக் கொடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச் டாட் இன்டேக்குக்கு ஒரு இன்ச் இதை சைடில் இப்படி நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இதுக்கு நமக்கு ஏபெக்ஸ் டாட்டிங்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கோடைய 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து இதையும் நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்னால இது ஆம் ஹோல் கொஞ்சம் உள்குழி இருக்கிறதுக்காக இங்கேருந்து 1/2 இன்ச் உள்ளே போய் இது ஒரு க்ராஸ் லைன் மாதிரி கொடுத்துட்றோம். அண்ட் இங்கே நம்ம ஆம் ரவுண்ட் நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ இதே மெத்தட் நீங்கள் கமீஸ்க்கும் பண்ணலாம், சேம் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மேலே அந்த 3 இன்ச்சை விட்டுட்டு பேலன்ஸ் இந்த ஷோல்டர் ஆம் ரவுண்ட் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். நார்மலாக நாச் காலருக்கு நம்ம காலருக்கு தனியாக ஒரு பேண்டு மாதிரி ரெடி பண்ணுவோம். ஆனால் இது ஹால்டர் காலர் மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நான் கட் பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது துணியோட ராங் சைட். இதை துணியோட நல்ல பக்கம் திருப்பி அயன் பண்ணி முடித்தா இப்படி இருக்கும். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை பின் பண்ணி காட்டுறேன். தைச்சு முடித்த பிறகு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அங்கே ஒரு நாச் அடிச்சிருக்குள்ள அந்த இடத்துல இந்த காலர் ரெண்டாக விரிஞ்சு அழகாக இருக்குது. இப்போ பேக் பார்ட் பார்த்துக்கலாம். பேக் பார்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து 14 இன்ச்சஸ் நான் வந்து லென்த் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த லென்த் நீங்கள் கொடுத்துக்கலாம். மேலே ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்ச பிறகு ஷோல்டர் 8 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஷோல்டர் ஸ்லோப் 1 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்கோட வித்து வந்து 3 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஷோல்டர் ஸ்லோப் மாதிரி கொடுத்து ட்ரா பண்ண பிறகு ஆர்ம் டெப்த் ஃப்ரண்ட்டில் நான் 7 இன்ச் கொடுத்தேன், அதே ஆர்ம் டெப்த். அப்பர் பாடி அதே மாதிரி 9.5 கொடுத்துருக்கேன். வேஸ்ட் 7.5, ஒரு இன்ச் வந்து டாட் இன்டேக்கும் சேர்த்து கொடுத்து வேஸ்ட் லைனையும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ நெக் வித் வந்து ஒரு ஜஸ்ட் 0.5 கொடுத்து இதை லைட்டாக கர்வ் பண்ணி முடிச்சிடலாம். தென் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட சீம் அலவன்ஸ் கொடுக்கணும், அது மறந்துடாதீங்க. வெளியே என்டையர் ப்ளவுஸ்க்கு 1 இன்ச்னா 1 இன்ச் கொடுங்க. 1.5 கொடுத்து 1 பாயிண்ட் கொடுத்து இதை முடிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கமீஸ் கொடுக்குறதா இருந்தாலும் பேக்கோட நெக்லைன் 1/2 இன்ச் இருந்தாலே போதுமாக இருக்கும். இப்போ ஸ்டிச்சிங் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு நாச் மாய் மேலேருந்து 5 இன்ச்சில் ஒரு குட்டி ஸ்லிட்டு கட் பண்ணும் இல்லையா, அந்த ஸ்லிட்டை திரும்பி துணியோட ப்ரிட்டி சைடு ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இப்போது இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ டஃபேட்டா ஃபேப்ரிக்னால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் இது 2 சைடும் பின் பண்ணிவிட்டு ஒரு வி ஷேப்பில் இதை தைக்க போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோல்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வி மாதிரி வந்து இதை நம்ம திருப்ப போகிறோம். ஒன்ஸ் வந்து இதை ஸ்ட்ரிச் பண்ணி முடித்த பிறகு இதை நம்ம துணியோட நல்ல பக்கங்களுக்கு டர்ன் பண்ணி கொடுக்க போகிறோம். கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சி இதை டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாக அந்த நாச் வந்து வெளியே வந்துடும். அண்ட் இதை நல்லா அயன் பண்ணணும், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் வந்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்படி கீழே ஃபோல்ட், மேலே காலருக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணணும். நமக்கு இந்த ப்ளவுஸ் சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த டாட் நம்ம கொடுத்துருந்தோன்னே அந்த டாட் கொடுக்குறேன். அண்ட் ஆர்ம் ஹோலுக்கும் ஒரு 1/2 இன்ச் டாட் கொடுத்திங்கன்னா ஃபிட்டிங் வைஸ் நல்லாயிருக்கும். ஓகே.
ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பார்ட். 2 ஃப்ரண்ட் பார்ட்டும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே அந்த ஷோல்டர் பார்ட்டை இப்படி ஓப்பன் பண்ணி போட்டுடுங்க. இன்னொரு ஷோல்டர் பார்ட்டை இதை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 நல்ல பக்கங்களும் ஒன்றா வர மாதிரி நான் வச்சு இதை தைக்க போகிறேன். திரும்பி ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஷோல்டர் பார்ட்டுக்கே இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு ப்ரிட்டி சைட் ஷோல்டர் பார்ட்டு இன்னொரு பக்கத்தோட ஃப்ரண்ட் பார்ட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணி போட்டு இது ரெண்டுத்தையும் மேலே ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸில் இதை நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ இதில் நம்ம பேக் பார்ட்டு வச்சு தைச்சிட்டோன்னா நமக்கு ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணுறேன் அண்ட் இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணுறேன் அண்ட் மேலே இருக்கிறத நமக்கு அழகாக ஃபோல்ட் பண்ணும்போது சூப்பராக ரெடி ஆகிடும். அண்ட் இது நான் அயன் பண்ணாதனால உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒன்ஸ் அயன் பண்ண பிறகு பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக நிற்கிதுன்னு. அண்ட் இப்போ நம்மளோட பேக் பார்ட்டோட துணியோட நல்ல பக்கங்கள் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ணுறேன். ஸோ காலரோட ஒரே ஒரு பீஸ் இது ஓப்பன் பண்ணி ஒரு பீஸை மட்டும் இந்த பேக் பார்ட் கூட அலைன் பண்ணி ராயேஜ் டு ராயேஜ் ஒன்றா சேர்த்து இப்படி நான் பின் பண்ணிடுறேன். பின் பண்ணிட்ட பிறகு இந்த ஷோல்டரை ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டோன்னா நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இது ரெடி ஆகிடும். அதே தாங்க கம்மீஸ் பண்ணுறதா இருந்தால் சேம் டெக்னிக் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போது இந்த ஷோல்டரை இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எங்கேயாவது உங்களுக்கு தைக்க கொஞ்சம் அந்த ஷோல்டர் ஜாயினில் கஷ்டம் இருந்ததுன்னா அங்கே ஒரு குட்டி நாச் மாதிரி கொடுத்து அந்த ஷோல்டரை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நம்ம நாச் கொடுக்கும்போது ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷ். ஸோ ஒன்ஸ் வந்து இதை முடித்த பிறகு ஸ்லீவெல்லாம் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ண பிறகு உங்களுக்கு காலர் இவ்வளோ அழகாக வந்துடும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you next time. Till then, take care. Bye-bye.